குலசாமியோட எல்லையில இருக்கிற சாமி, அந்த தெய்வங்களுடைய பெயரெல்லாம் குழப்பமா? அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏங்க எங்க குலசாமி எல்லை இருக்கு. எங்க குலசாமி எல்லையில இந்த சாமி இருக்குன்னு சொல்றாங்க. பேர சொல்றாங்க. அத எப்படிங்க உறுதி செய்றது? இந்த சாமி தான் இந்த எல்லையில இருக்கு. ஆளாளுக்கு ஒரு ஒரு சாமி புதுசு புதுசா ஒரு சாமிய சொல்லுறாங்கங்க. குழப்பமா இருக்கு. எல்லையில இருக்க சாமி எந்த சாமின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்னைக்கு அதத்தான் எல்லா எல்லைகள்லையும் இருக்காது. ஒரு சில எல்லைகள்ல குலதெய்வ எல்லையில இருக்க சாமி எந்த சாமி அப்பா இருக்கு? என்னென்ன சாமி அப்பா இருக்கு? அது பரிவார தெய்வங்களா? தலைமை தெய்வங்களா? இல்ல முன்னோடி தெய்வங்களா? என்னென்ன காவல் தெய்வம் இருக்கு? எந்த சாமிக்கு என்ன அதிகாரம்? அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். அதத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. நமக்கு எப்படி தெரியும்? நாம இப்ப இருக்கிற தலைமுறை, அது பல 100, பல 1000 ஆண்டுகளாக அந்த குலசாமி எல்லாம் அங்கன இருந்து வந்திருக்கும். அப்ப அந்த எல்லையில இருக்க சாமியோட பெயரு எனக்கு எப்படி தெரியும் முதல்ல? எனக்கு எப்படி தெரியும்? நான் பிறந்து, வளர்ந்து நான் எல்லையில போய் இன்னொருத்தர் சொல்லித்தானே எனக்கு தெரியும். என்னுடைய முன்னோர்கள் சொல்லித்தானே எனக்கு தெரியும். என்னுடைய தாத்தன், என்னுடைய பாட்டன், என்னுடைய முப்பாட்டன் சொல்லித்தானே எனக்கு தெரியும். நான் சாதாரண மனுஷன பத்தி பேசுறேன். நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் ஒரு சாமியாடி இல்ல அப்படின்னா, என் பார்வைக்கு என் குலசாமியில என்னென்ன சாமி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என்னுடைய அப்பன், என்னுடைய தாத்தன், பாட்டன், பூட்டன், ஓட்டன் அவங்க ஏப்பா இதுதானப்பா இந்த சாமி இந்த எல்லையில இருக்கு. இந்தந்த சாமிகள தான்பா நம்ம வணங்கி வர்றோம். நம்ம சாமி 21 தெய்வம் இருக்கப்பா. நம்ம சாமியில இதெல்லாம் தலைமை தெய்வம் அப்பா. நம்ம சாமி வந்த கதை, பிறந்த கதை, வளர்ந்த கதை இது எல்லாம் யார் மூலியமா நமக்கு தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளுடைய முன்னோர்கள். அதில தாங்க குழப்பம். நான் என் பங்காளி, என் தாத்தன், பாட்டன் வழியில நான் ஒரு சாமிய சொல்றேன். இன்னொரு தாத்தன், பாட்டன் வழியில இன்னொருத்தவங்க சாமிய சொல்றாங்க. அப்புறம் அத எப்படிங்க சரி பண்ண முடியும்? நான் நம்புறேன். என் முன்னோர்கள் சொன்னது தான் தெய்வம், சாமி நான் நம்புறேன். ஆனா புதுசா ஒரு சாமிய உள்ள நுழைக்கிறாங்கங்க. என் தாத்தன், பாட்டன் சரியா கோவில கும்பிடல. அடுத்து ஒரு சில பேர் வந்து நுழைஞ்சாங்க. இப்ப அவங்க சாமி இங்க சேர்க்கணும்னு சொல்றாங்க. அவங்க சாமி இங்க இருக்குன்னு சொல்றாங்க. இத எப்படிங்க சரி பண்ண முடியும்? இத எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம பேசுறது சாதாரண சாதாரண மனுஷன் நமக்கு. ஆனா சாமியாடிகளுக்கு அப்படி இல்ல. சாமியாடிகளுக்கு ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எந்த சாமி இந்த எல்லையில இருக்கு? எந்த சாமி அதிகாரத்தோட இருக்கு? எந்த சாமி எந்த அளவுல இந்த எல்லைய வந்து காத்து நிக்குதுங்கிறது சாமியாடி பெருமக்களுக்கு முழுமையா தெரியும். அந்த சாமி உணர்த்தும். அத அப்புறம் பேசுவோம். சரி. இப்ப நான் சாதாரணமா இருக்கேன் அப்படின்னா, நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். எந்த ஒரு தெய்வமும் இன்னொரு எல்லையில போய் தன்னுடைய அதிகாரத்த நிலைநிறுத்தணும்னு ஆசைப்படாது. தெய்வம் ஆசைப்படாது. மனுஷன் தான் ஆசைப்படுவான். தெய்வம் ஆசைப்படாது. ஒரு எல்லை இருக்கு. நான் இருக்கேன் அப்படின்னா, நான் சாமியா இருக்கேன்னா, நான் போய் அந்த எல்லையில போய் உட்காந்துக்கிருவேன் அப்படிங்கிற அந்த புத்தியானது மனுஷ புத்தி, தெய்வ புத்தி அல்ல. அப்ப அந்த இடத்துல சாமிய குறை சொல்லக்கூடாது. 4 பேர் 4 சாமிய தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா, அந்த சாமிய நாம குறை சொல்லிறக்கூடாது. அந்த சாமி அத விரும்பாது. அந்த சாமி அத ஏற்காது. அந்த சாமிய வச்சு ஒரு சில அரசியல் நடக்கிறது தான் அந்த இடத்துல அந்த குழப்பத்துக்கு காரணம். சரிங்க. அப்ப தெய்வம் ஏற்காது, தெய்வம் அத விரும்பாது. சரி. அந்த எல்லையில இருக்க சாமியும் அப்படியே இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு சாமிய நல்லா கொண்டணைச்சு வர்றேன். என் காலத்துக்கு அப்புறம் அந்த சாமிய கொண்டணைக்க யாரும் இல்ல. என் சாமி எப்படியாவது அதுக்குள்ள போய் நான் சேர்த்துறலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நான் ஒரு முயற்சி எடுத்தேன் அப்படின்னா, எப்படியாவது நான் ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள நான் எப்படியாவது அந்த எல்லையில அந்த சாமிய நான் சேர்த்துடலாம்னு நான் மனுஷன் இல்ல, நான் ஒரு சாமியாடியா கூட இருக்கேன். நான் ஒரு மருளாடியா கூட இருக்கேன். நான் அப்படி அத முயற்சி பண்ணேன் அப்படின்னா, அந்த எல்லையில இருக்க சாமி அத அனுமதிக்காது. அப்ப தெய்வங்கள் சரியா நிக்கும். மனிதர்கள் நாம தான் குழப்பத்துல, மனச்சங்கடத்துல நாம ஒரு சில விஷயங்கள உருவாக்குவோம். அப்ப இருக்கிற சாமியும் வெளியா இருக்கிற தெய்வங்கள அந்த எல்லைக்குள்ள இருக்க அனுமதிக்காது. அதே சமயம் எந்த சாமியும் அத விரும்பாது. சரி இது இருக்கட்டும். இல்லங்க நான் மாய மாந்திரீக வேலையெல்லாம் நான் செஞ்சு எல்லையில போய் சாமிய வச்சுட்டேன். நான் மாய மாந்திரீக வேலையில சாமிய நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா,
அதென்ன சாமி என்ன ஏதோ கிள்ளு கீரையா? இல்ல இல்ல ஏதோ கீரை கட்டா தூக்கி வைக்கிறதுக்கு? அதெல்லாம் மனிதனுடைய மூடத்தனம். அதெல்லாம் அப்படியெல்லாம் யாராலயும் அத செஞ்சிட முடியாது. சரி, அது அப்புறம் அப்புறம் பேசுவோம். அத பேசினா நெறைய பேசணும். சரிங்க. சரி, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பதிவுக்கு வருவோம். நான் எப்படி என்னுடைய குலதெய்வ எல்லையில இந்த சாமி தான் இருக்கு அப்படின்னு நான் எப்படி என் முன்னோர்கள் சொல்றாங்க 21 சாமின்னு. நான் 21 சாமிய நான் உணரலையே. 21 சாமி அங்க இல்லையே. 21 சாமின்னு சொல்றாங்க. 21 சாமிய நான் உணரணும்ல. அப்ப உணர்ந்தா தானங்க அந்த சாமி அங்க இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அப்ப நான் உணரலையே. இது தப்பான புரிதல். ஒரு எல்லையில ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா, அந்த எல்லையில ஆடும் தெய்வம், பேசும் தெய்வம், பாடும் தெய்வம் அப்படின்னு ஆண் தெய்வங்களும், பெண் தெய்வங்களும், முன்னோடி தெய்வங்கள், பரிவார தெய்வங்கள் எல்லாம் அந்த எல்லையில இருக்காம். ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பமா இருக்கு அப்படின்னா, அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அந்த வீட்ட ஆட்சி செஞ்சிட மாட்டாங்கல்ல. அந்த வீட்ல இருக்கிற பெரியோர்கள், அந்த தாய் தந்தையர்கள், அதே மாரி தான் குலசாமியோட எல்லை. அப்ப என் எல்லையில அந்த சாமி பேசாம இருக்கு, அதனால அந்த சாமி இல்ல அப்படின்னு நான் சொல்லவே கூடாது. அது தவறு. என் எல்லையில தெய்வங்கள் இருக்கும். எல்லா தெய்வங்களும் இருக்கும். என்னுடைய முன்னோர்கள் ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் வணங்கி வந்த எல்லா தெய்வங்களும் இருக்கும். குடுக்குற பூச புனஸ்காரத்த பரிபூரணமா ஏத்துக்கிறோம். ஆனா கால நேரம் வரும்போது தான் அந்த தெய்வத்த பத்தின அந்த தன்மைய வெளிப்படுத்தும். சரிங்க. இதெல்லாம் இருக்கட்டுங்க. புரியிற மாரி சொல்லுங்கங்க. அதெல்லாம் இல்லங்க. எனக்கு எனக்கு தெரியணும். நான் போனா அந்த சாமி இந்த எல்லையில இந்த சாமி தான் இருக்குன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு முதல்ல இருக்கிற எல்லையில சாமி பரிபூரணமா பேசணும். இப்ப நீங்க இந்த கேள்விய நீங்க வைக்கணும்னா, அந்த கேள்விக்கு பதில் யாரால குடுக்க முடியும்? மனுஷன் நான் குடுத்தா நீங்க ஏத்துக்குருவீங்களா? இல்ல என்னைய மாரி வேற யாரும் குடுத்தா நீங்க சரின்னு ஏத்துக்குருவீங்களா? இல்லைல்ல. அப்ப சாமி பேசணும். அந்த சாமி பேசுற அந்த சாமியாடி உண்மையா, நீதியா, நேர்மையா பேசணும். பொய்யா, போலியா பேசக்கூடாது. அப்ப அந்த சாமிய பேச வைக்கிறதுக்கு தான் இது வழி. என் தெய்வத்தின் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, இருக்கிற எல்லையில அந்த சாமி இருக்கா, இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் என் மனசுல எழும்புச்சு அப்படின்னா, அந்த சந்தேகத்த யாரால தீர்க்க முடியும் அப்படின்னா, அந்த எல்லையில இருக்க தெய்வத்தால மட்டுமே தீர்க்க முடியும். வேற யாராலயும் தீர்க்க முடியாது. அதாவதுங்க எப்படி சொல்றது அப்படின்னா, ஒவ்வொரு குலசாமி எல்லைய பொறுத்தளவு அந்தந்த பந்திகள் எப்படி சொல்றது அப்படின்னா, குருபந்திம்பாங்க, ஐயன் பந்திம்பாங்க. 21 தெய்வம் 61 சேனதலம்பாங்க. 21 தெய்வம் 63 சேனதலம்பாங்க. அப்ப அந்தந்த எல்லைகள்ல அந்தந்த ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு வரலாறு அந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல முன்னோடி தெய்வமா கருப்பன் நிக்கிறான்பாங்க. இந்த இடத்துல முன்னோடி தெய்வமா தாய் தொட்டிச்சி நிக்குதும்பாங்க. இந்த இடத்துல முன்னோடி தெய்வமா சுடலமாடு நிக்கிறாரப்பா. இந்த இடத்துல முன்னோடி தெய்வமா ஐயா முத்தையா நிக்கிறாரப்பா. இந்த இடத்துல முன்னோடி தெய்வமா அந்த தாய் அங்காள ஈஸ்வரி நிக்குதுன்னு இது மாதிரி ஒவ்வொரு எல்லைக்கும் அந்த மக்களுக்கு மட்டுமே தெரியப்பட்ட அந்த ரகசியம். சரிங்க. நீங்க சொல்லிட்டீங்க சாமி வந்து சொன்னா தான் இது தெரியும். நான் எப்படிங்க பேச வைக்கிறது? சரி, நான் அழைச்ச உடனே அந்த சாமி வந்து என் குறையெல்லாம் தீர்த்துருமா? சாமிக்கு இருக்கிற குறைய நாம தீர்த்துடுறோமா? சாமிய கும்பிடவே வந்து நாம ஒரு சில மன விருப்பு வெறுப்புகளோட நீ பெருசா, நான் பெருசா, நீ போடுறியா, நான் போடுறியா, நீ குடுத்தியா, நான் குடுக்கவான்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள வச்சு நம்ம சாமிய அதனுடைய தேவைகள நம்ம நிறைவேத்திடுறோமா? அப்ப நான் அழைச்ச உடனே என் சாமி வந்துருமா? வரும். எப்ப வரும் தெரியுமா? எப்போது அந்த எல்லையில் சீரழிவு ஏற்படுதோ, எப்போது அந்த எல்லை தடமாறி பயணிக்குதோ, எப்போது அந்த எல்லை அந்த இடத்துல பறிக்கப்படுதோ, இழக்கப்படுதோ, எப்போது அந்த எல்லை அங்கே அதனுடைய அதிகாரங்கள் இழக்கப்படுதோ, அப்ப அந்த சாமி கண்டிப்பா வந்து நிக்கும். சரி, எதார்த்தத்த பேசுவோம். இதெல்லாம் இருக்கட்டும். நான் இருக்கேன். என் குலசாமியோ எல்லைக்கு நான் போறேன். எனக்கு தெரியணுமப்பா, நான் கடுமையான விரதம் பிடிச்சு வந்திருக்கேன். 48 நாள் விரதம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். உண்மையா இருக்கேன், நீதியா இருக்கேன், நேர்மையா இருக்கேன். இந்த எல்லையில இருக்க சாமியோட பெயர் எனக்கு தெரியணும். அந்த சாமிகிட்ட சாஸ்தாங்கமா வணங்கி கோரிக்கை வைக்கிறேன். ஐயா, 48 நாள் கடுமையான விரதம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எல்லையில
இந்த எல்லையில இருக்க சாமிகளை நீ கண்ணில் காட்டு. அப்போ தானே நான் கொடுக்குறத சரியா செய்ய முடியும், நிரக்க செய்ய முடியும். நீ சொன்னா தானே அதுக்கு தேவையான ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் 10 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் 10 பேர் இருக்கும்போது நான் ஒரு ஆள் கொடுக்குற சாப்பாடு 10 பேரும் சாப்பிட முடியுமா? அப்போ எனக்கு காட்டு, எல்லையில இருந்து இந்த சாமி இருக்குன்னு காட்டு. உன் அண்ணன் தம்பி யாரு? உன் அக்கா தங்கச்சி யாரு? உன் தாய் தந்தையர் யாரு? இந்த எல்லையில காத்து நிற்கிற காவல் தெய்வம் யாரு? எத்தனை பெண் தெய்வம் இருக்கு? எத்தனை ஆண் தெய்வம் இருக்கு? குழந்தை தெய்வம் இருக்கா? சிறுமி தெய்வம் இருக்கா? எல்லாத்தையும் எனக்கு காட்டு. நான் வந்திருக்கேன், விரதம் பிடிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு போய் நம்ம அந்த சாமிகிட்ட கேட்டா அந்த சாமி காட்டிடுமா? நாம வைக்கிற கோரிக்கை, நான் ஒரு ஆள் போய் அதை செஞ்சா அந்த சாமி காட்டிடாது. ஆனா என் கும்பல, என் பங்காளி என்னுடைய கொடியில 100 பேர் இருக்கோம், 100 குடும்பம் இருக்கு. 100 குடும்பமும் 48 நாள் விரதம் பிடிச்சு, 21 நாள் விரதம் பிடிச்சு, கையில கங்கணம் கட்டி, ஒத்த கோரிக்கை, எல்லையில இருக்க சாமி எந்தெந்த சாமி அப்பா சொல்லப்பா அப்படின்னு எல்லாரும் மனசுல விருப்பு வெறுப்பை வச்சு, ஆசை பேராசைகளை தவிச்சு, சாமி ஆடணுங்கிற எண்ணத்தை தள்ளி வச்சு, அதிகாரத்தை கையெடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தள்ளி வச்சு, நான் தான் இந்த எல்லையில நிற்கணுங்கிற அந்த ஆணவத்தை தள்ளி வச்சு, அதிகார அகம்பாவம் ஆணவம் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சு, அந்த எல்லையில் இருக்க எல்லா தலைக்கட்டம், எல்லா குடும்பமும், எல்லா பங்காளி பெருமக்களும் போய் விரதம் பிடிச்சி போய் சாஸ்தாங்கமாக காலில் விழுந்து அந்த சாமிகிட்ட இதே கோரிக்கையை வச்சாங்கன்னு வைங்களேன், அந்த சாமி என்ன ஒன்று தெரியுமா? என்னடா ஏன் எல்லையில் நான் இருக்க, ஏன் அண்ணன் தம்பிகளை பற்றி உனக்கு தெரியலையா? போங்கத்தான் அவங்க பின்னாடியே வாரம்னு அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? எந்த சாமி இவ்வளவு காலமாக அந்த எல்லையில் இருக்கோ, எந்த தெய்வத்தை உங்களுடைய முன்னோர்கள் தாத்தன் பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து ஆடி வந்து கொண்டு செலுத்தி வந்தாங்களோ, அந்த சாமி எப்படி வரும் தெரியுமா? யாரெல்லாம் உண்மையான மக்க அவங்க வீடை தேடி எல்லாரும் இப்போ ஒரு விசேஷம் வச்சா மொது 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 நம்மளுடைய சொந்த பந்தங்கள் வரும் பாருங்க, அது மாதிரி அம்புட்டு சாமி உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க கண்ணு முன்னாடி நிற்கும். சத்தியமான உண்மை, சத்தியமான உண்மைங்க. அப்ப தெரியும் ஏன் எல்லையில எவ்வளவு சாமி இருக்கப்பா, என்னப்பா இவர் இப்படி இருக்காரு, என்ன இந்த தாய் இப்படி இருக்கு, என்ன இத்தனை குழந்தை தெய்வங்கள் இருக்கு, இத்தனை சிறுமி தெய்வங்களுக்கு இத்தனை அக்கா தங்கச்சிகள் இருக்கு. வருவாங்க, பரிபூரணமா வருவாங்க, நல்ல மகிழ்ச்சியோட வருவாங்க. ஏன் நம்ம கடுமையான விரதம் பிடிச்சி எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து அந்த எல்லா மக்களையும் காக்குறதுக்கு தான் அந்த சாமி காத்து கிடக்கு. என் பிள்ளைய எல்லா பேரும் வந்து என்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாங்க, அப்ப என் பிள்ளைய மனசுல அது என்னத்தை விருப்பு நிறைவேற்றணும்ல அப்படின்னு என்ன ஒண்ணு, அந்த சாமி மாட்டு வண்டியும் சரி, அதனுடைய வாகனம் குதிரையா, வாகனம் யானையா, அன்ன பறவையா, எதுவாக இருந்தாலும் அதை அழகா எடுத்துக்கிட்டு நல்லா ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு தோற்றத்தோட, பெண் தெய்வம் இருக்கா, காலில் நல்லா தண்டை ஓட்டிருக்கத்தா, கழுத்துல காதுல தண்டட்டி ஓட்டிருக்கு, கண்டாங்கி சேலை கட்டிருக்கு, வாய் தவக்க வெத்தலை போட்டிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சாமி வருது. என்னையா அவரு நல்லா காதுல கடுக்கம் போட்டிருக்காரு, நல்லா கையில காப்பு போட்டிருக்காரு, காலில் செருப்பு போட்டிருக்காரு, நல்லா தலையில உருமா முண்டாசு மாதிரி உருமா கட்டி வர்றாரு, நல்லா முறுக்கு மீசை மொரட்டு மீசை வச்சிருக்காரு, என்ன கையில கம்பு வச்சிருக்காரு. யாரப்பா அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி, இதுல யார் அக்கா யாரு தங்கச்சி, ஒரு ஒரே மாதிரி இருக்கீங்களே, இளவரசி மாதிரி இருக்கீங்களே, இது யாரப்பா சின்ன பிள்ளைய 7 பேரு நம்ம சப்த கன்னிகளா, ஒரே மாதிரி பட்டு பாவாடை சட்டை, ஒரே மாதிரி கையில காலில் கொலுசு, என்ன உருட்டி விளையாட பந்தோட விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. இவர் யாரையா பெரியவர், இவர் என்ன எல்லாரும் மதிக்கிறாங்க, அவர் சொல்லுக்கு கட்டுப்படுறாங்க. இப்போ இவர் தான் நம்ம எல்லையில் இருக்க தலைமை தெய்வமா, இந்த தாய் தான் தலைமை தெய்வமா? யாரப்பா இவங்க இவ்வளவு வீரமா இருக்காங்க, எல்லாத்தையும் முன்னாடி நின்று அனுசரிச்சு வர்றாங்க, கூட்டி வர்றாங்க. இப்ப இவங்க தான் முன்னோடி தெய்வமா, இப்ப இவங்க தான் காவல் தெய்வமா? அடடடா, நம்ம எல்லையில இவ்வளவு சாமி, இவ்வளவு எண்ணத்தோட, இவ்வளவு அழகா தோற்றத்தோட, இவ்வளவு சக்தியோட, இவ்வளவு அதனுடைய தோற்றம், அதனுடைய உருவம், அதனுடைய ஆபரணம், அதனுடைய ஆடை, அதனுடைய மகிழ்ச்சி, அதனுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாய் தந்தையர் எல்லாரும் வந்து நிக்கிறாங்களே, ஏ சாமி இதுதான்டா சாமி அப்படிங்கிற மாதிரி கண்ணுல படம் போட்டு காட்டுற மாதிரி காட்டினான். இதுதான் சான்று, குலசாமி பரிபூரணமா குலமக்கள்கிட்ட பேசுறதுக்கு சான்று. உங்க எல்லையில குலசாமி பேசணுமா, உங்க எல்லையில இருக்க குலசாமி யாருன்னு தெரிஞ்சுக்கிறணுமா, வந்த சனம் உள்ள விளாட, ஏய் கருப்பா வாடா,
ஐயா முத்தையா வாயா, ஆத்தா புண்ணாத்தா சந்தனமாரி ஓடி வாங்க ஐயா, அக்கினி வீரபத்ரா எங்கப்பா உன் தாயை அழைச்சு, அங்காள ஈஸ்வரி அழைச்சு வா. பெரிய கருப்பா சின்னனை கூப்பிட்டு வாயா. லாட சன்னாசி எங்கப்பா, எங்க உன் கமண்டலத்தை எங்க, எங்கப்பா சங்கிலி கருப்பா, நொண்டி கருப்பா, எங்க அக்கினி வீரபத்ரா வாங்கயா அப்படிங்கிற மாதிரி உள்ள பேசுற பேச்சிலே உங்க இருக்கிற சாமி எல்லா சாமி பேரையும் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துரும். சத்தியமான உண்மை, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்க எல்லையில் இருக்க சாமிய பேரை, உருவத்தை, தோற்றத்தை, சக்தியை தெரிஞ்சுக்கணுமா? நாம என்ன பண்ணணும்? ஒரு ஆளு இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியாது. ஒரு கும்பே கள்ளங்கவனம் இல்லாம மனசுல தெய்வத்தை முன்னிறுத்தி, உண்மையும் தூய்மையுமா, உண்மையான பக்தியை முன்னிறுத்தி கடுமையான விரதம் பிடிச்சு, உங்க அங்காளி வங்காளி சின்ன பிள்ளையில இருந்து கிளடு கட்ட வரையும் எல்லாரும் விரதம் பிடிச்சு சாஸ்தாங்கமா நீங்க போய் மண்டி ஓட்டு நீங்க விழுந்து இந்த கோரிக்கையை வைங்க. அந்த சாமி உங்க வீட்டுக்கு வந்து அவனுடைய உருவத்தை காட்டல அப்படின்னா இத்தளத்துல நான் எந்த பதிவும் போடல. நன்றி வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.